இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே நாம் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை இதுவரையில் அருமையாய் பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே துதிக்கிறோம். மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாளிலே, கடைசி ஓய்வு நாளிலே தேவனை கூட்டி சேர்த்தபடியாக உமக்கு நன்றி ராஜா. பல சூழ்நிலைகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபைகளை தாங்கி வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு சபை பிள்ளைகளையும் அவையானவரே ரத்த கொட்டை கொண்டே மூடி மறைத்துக் கொண்டீங்களே, அதற்காக நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் ஆண்டவரே ஆராதனைகளை ஆசீர்வதித்து தருவீராக. பாடல் பகுதிகளில் நம்முடைய பிரசனம், பாடல் பகுதிகளில் நம்முடைய கரம் நீட்டப்படட்டும். நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு கூடாரத்திலும் கர்த்தருடைய ஆளுகை காணப்படட்டும். நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தெய்வ செய்திகளோடு எங்களோட தேவனின் பேசுவீராக. வல்லமை ஆளுகை செய்யட்டும். நீங்க கிரிகளை நடப்பீங்க. துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். மீட்பரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சபை பாட்டு புக்கில் 600வது பாடல். தேவனுக்கு மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்த மீட்டவர் அவர். தினமே உமக்கு மகிமை. தினந்தோறும் அவர் நம்மை காக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் துதி செலுத்த வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு மகிமை என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, ஓ நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓ நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, பொன்னாம வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, பொன்னாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் போசேனா. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் போசேனா. இந்த பூமிதனிலே ஆகட்டுமே. இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே,
ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க பொன்னாமா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க பொன்னாமா வாழ்க. அல்லேலூயா. எளிமையான எங்களையே என்று நினைக்கிறவர் அவர். அல்லேலூயா. உங்களை அவர் என்று நினைக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களை ஒளிமயமாக்குகிற துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதல் நீர்தானவரே, நீர்தானவரே. அவர் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு ஆறுதலை தருகிறவராய் இருக்கிறார். நம்மை தேடி வந்த தெய்வம் தான் இயேசு. அல்லேலூயா. நீங்கள் தேடி எங்கே போக வேண்டாம், உங்க அருகாமையிலே இருக்கிறார். நம்மை தேடி வருகிறவர் என் மகன், என் மகன். நீங்கள் அப்பா தகப்பனே இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு கூக்குரலுக்கு, உங்கள் அங்கலாய்ப்புகளுக்கு உடனே பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆகவே அவரை நாம் பற்றிக் கொள்வோம், ஆகவே அவரை நாம் அண்டிக் கொள்வோம், அவருக்கு பிரியமாய் நாம் நடப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நித்தியமான மகிழ்ச்சியை தருகிறவர், ஆறுதலை தருகிறவர், தேர்தலை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இதுவரை நடத்தி வந்தவர், ஒரு குறைவின்றி நடத்தி வந்தவர். லாக்டவுனிலும் பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. பலவிதமான வியாதிகளின் பலவீனத்தின் கட்டுகள் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நம்ம இதுவரையிலும் பாதுகாத்தாரு, இதுவரை நம்மளை நடத்தினாரு. எவ்வளவு நல்ல தேவன் அவர், எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அவர். ஆகவே அவரை நான் துதிப்பேன், ஆகவே அவரை நான் போற்றுவேன், ஆகவே அவரை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் அவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேடத்தால். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேடத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
கிருபை தந்தீர் நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இதுவரையிலும் பலவிதமான சோதனைகள் மத்தியிலும் அவர் நம்மை தாண்ட உதவி செய்தாரே. பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலும் நமக்கு பாதுகாப்பாய் இருந்து அவர் தாண்ட உதவி செய்தாரே. இந்த தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் நல்லவர் நீர், நல்லவர் நீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லி அவருக்கு ஓயாமல் அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நிச்சயம் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து நாளிலே அனுகூலமான துணை அவர் மாத்திரமே தானே நமக்கு இருந்தாரு. ஆபத்து நாளிலே பலவிதமான சூழ்நிலை மத்தியிலே நீங்கள் வியாகுலப்படும் பொழுது, வியாதி நிமித்தமாய் வேதனைகள் இருக்கும் போது, ஐயோ இது கொரோனாமாய் இருக்குமோ, எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயந்து தவித்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரு, கர்த்தர் உங்களை நடத்தினாரு, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்தாரு. அவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. நல்ல நல்ல வாயில திறந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் நான் நெருக்கப்படும் பொழுது, எங்கள் குறைவுகள் வரும் பொழுது, எங்களுடைய இந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது, சோதனையின் நேரங்களிலே உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதே ஆண்டவரே. நீங்க எங்களை பார்த்ததுனாலதான் நாங்கள் மீட்பை அடைந்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு முடிவை ஆண்டவரே முடியாது என்று நினைத்த வேலையிலும், நாங்கள் முடியாது என்று நினைத்த வேலையிலும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அழகான கண்கள் என்னை கண்டது, உங்களை கண்டது, உங்களை பார்க்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசனே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசனே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்களா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Hallelujah.
அவ்வளவுதான், சப்பா. என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி எனக்கு வாழ்க்கையிலே என்று கலங்கி கொண்டிருந்த சூழ்நிலையிலே, வேதனையோடு கண்ணீரோடு இருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை தேடி வந்தார் அல்லவா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கண்டது நிமித்தமாய் முடிந்ததென்று சொல்லப்படுகிற வாழ்க்கையிலே ஒரு உயிர் மீட்சியை கொடுத்தவர் அவர். ஒரு எழுப்புதலை கொடுத்தவர் அவர். ஒரு பலனை கொடுத்தவர் அவர். நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகனே, உனக்கு கலங்காது, நான் இன்றும் ஜீவிக்கிறேன். அல்லேலூயா. உலக மனுஷர்கள் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம், உலக மனுஷர்கள் நீங்க வேண்டாம், நீங்க யூஸ்லெஸ் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் பரலோக தகப்பன், மகனே மகளே, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நான் உன்னை உபயோகப்படுத்துவேன், நான் உன்னை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறது என்று சொன்னால் உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஒன்றுமில்லாது என்னை உயர்த்தினவர் அவர், ஒன்றுமில்லாது உங்களையும் அவர் அவருடைய காரணத்தினாலே உயர்த்தவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் பெரியது. அவருடைய காரியங்களை நம்ம சொல்லி முடியவே முடியாது. நம்ம அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்பிக்கையாய் இருக்க, அவர் மேல விசுவாசமாய் இருக்க, அவர் மேல நீங்க உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுங்க. அடிமையாய் வாழப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையிலே, அடிமையாய் செல்லப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையிலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அடிமையை அந்த தேசத்தின் அதிபதியாக்கினார். அந்த தேசத்தின் குடிமக்கள் அவர்களை ஒரு அடிமையான ஒரு மனுஷனை, ஆண்டவனே எங்களுக்கு ஆகாரம் போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் மாத்தினார். அல்லேலூயா. சாத்தியமா? முடியுமா? நம்முடைய அறிவுக்கு எட்டாதது, அது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போனார். அதே ஆண்டவர் தான் இன்றும் ஜீவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லவர். அப்படிப்பட்ட காரியங்களை மகத்துவங்களை செய்ய அவர் வல்லவர். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே, நான் தகுதி அற்றவனாய் இருக்கிறேனே என்று சொல்லி கலங்குகிறீர்களா? கர்த்தர் பட்சத்துல வாங்க, அவரை தியானிங்க, அவருக்குள்ள மகத்துவங்களை தேடுங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறோம், என்னை உபயோகப்படுத்துங்க. நீங்க என்ன பாத்திரமாய் மனைவி நான் விரும்புறீங்களோ என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. அவர் உங்களை உபயோகப்படுத்துவார். ஏன்னா அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்குது. அருமையான சகோதரே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. உங்களை என் மகன், என் மகள் என்னிடத்துல வரமாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் குறைவைகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர். எப்போதும் ஆபத்து நாளிலே கூப்பிட்ட போது அனுகூலமான துணையாய் இருக்கிறவர் தான் இயேசு. ஆகவே அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவருக்குள்ளே நீங்கள் களி கூறும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நித்தியமான மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரும் அறியாத நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி இருந்த சூழ்நிலையிலே உங்க கரம் வந்து எங்களை தூக்கிச்சப்பா. உங்களுடைய அன்பின் கரம் வந்து எங்களை எழுப்பிச்சப்பா. உங்களுடைய அன்பின் கரம் எங்களை தாங்கிச்சப்பா. எங்களை சுமந்ததே ஆண்டவரே, எங்களை ஏற்றுதே, எங்களை தப்பு வைத்தது. இந்த 8 மாதம் முழுவதும் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் ஆண்டவரே, வியாதியின் பலவீனங்கள் அப்பா. ஆனா எல்லாவற்றிலும் உங்க கிருபை தாங்கி பலப்படுத்தினது. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எவ்வளவு பெரிய அன்பு அப்பா. தொடர்ந்து ஆவியானவரே எங்கள் பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தை ஒரு பெரிய வித்தியாசத்தை காண உதவி செய்வீராக. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே புதிதான காரியங்கள், பெரிதான காரியங்களும் அவருடைய வாழ்க்கையிலே தேவனை நடப்பிப்பீராக. வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே நாங்கள் ஆண்டவரே விடுதலையா ஆராதிக்க கூடாதபடி சிறைப்பட்டு போயிருக்கிறோம். ஆவியானவரே அதுக்கு ஒரு வழியை தேவன் திறப்பீராக, ஒரு விடுதலையை தேவன் கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த மாதத்திலே ஆண்டவரே இந்த இருதயிலே உடனடியாக நல்ல விடுதலையா ஆராதிக்க வழிகளை தேவன் திறப்பீராக. எங்கள் முதலமைச்சரோடு தேவன் இடைப்படுவீராக, பேசுவீராக. சபை திறக்கப்படும்படியான கிரியைகளை ஆவியானவர் நடப்பிப்பீராக. வல்லமை இறங்கட்டும் அப்பா. தடைகள் எல்லாம் ஆவியானவரே உடைத்து போடுங்க அப்பா. எங்கள் குறை குற்றங்கள் எல்லாம் ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. தேவனே உமக்கு பிரியமாய் இனி நாங்கள் வாழ்வோம், உங்களுக்கு பிரியமானதை நாங்கள் செய்வோம், உங்களுக்கு பிரியமானபடி நாங்கள் நடப்போம் ஆண்டவரே.
எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. வல்லமை இறங்கட்டும் அப்பா. தேசத்திலே நாங்கள் பல விதமான காரியங்கள் நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அப்பா. அதிர்ச்சியான தகவல்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆவியானவரே, தயவாய் நீங்க இறங்குங்க அப்பா. நீங்க தான் எங்களை விடுதலை ஆக்க முடியும். நீங்கள் விடுதலை ஆக்காம ஒருவரும் எங்களை விடுவிக்க முடியாத தயவாய் கெஞ்சுகிறோம். எங்க தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுப்பீராக. அநேக பிள்ளைகள் வேலை இழந்து தவிக்கிறாங்க அப்பா. வேலை இழந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு சொன்னீங்க அப்பா. அப்படியாக உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பீங்க. ஒரு அதிசயங்களை தேவன் நடப்பீங்க. வல்லமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆவியானவர் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசுங்க. ஆவியானவருடைய கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க காத்துக்கணும். துதிக நமக்கு எல்லாம் உங்களுக்கு மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் காலவேளையில் உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் சீக்கிரமாய் நமக்கு இந்த சிறைப்பெல்லாம் மாற்றி கர்த்தர் சித்தமான புதிய மாதத்தில் ஒரு நம் விடுதலையோடு ஆராதிப்பதற்கு ஒரு வழிவாசல்களை பரிசுத்தர் தரப்பாராக. இந்த நாளிலே கூட கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, நான் நல்ல வேலைக்காய் நன்றி. ஆராதனை நேரங்களில் கூட வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட தயவுக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பேசுங்கய்யா. ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிறதன்படி ஜீவிக்கிற எங்களுடைய குறை குற்றங்களை வெளிப்படுத்துங்க. நாங்கள் ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க எங்களுக்கு இருப்பதாங்க. ஐயா, உங்களுடைய வார்த்தை இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை ஆண்டவர். ஒரு சின்ன காலவள் நாங்கள் அதை நல்லா உணரணும் ஆண்டவர். எங்களோட சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர் என்ன சொல்கிறீர்கள் நாங்கள் அதை அப்படியே கேட்டு ஆண்டவர் உங்களுடைய மகிமையான ராஜ்யத்துக்குரிய பாத்திரங்கள் அந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதம் சுதந்திரிக்கிறவர்களாய் வெளிப்பட ஆவியானவர் உதவி செய்யுங்க. இந்த ஆராதனை ஆண்டவரை தொடங்கி முடி மட்டும் உடைய கிருபை இருக்கட்டும். சகலத்தையும் உடைய கரங்களை கொண்டு அடையாளம் மறைத்து ஆவியான வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நமக்கு உலக பிரகாரமான நீர்ப்பாய்ச்சலான, அதாவது உலக பிரகாரமான வறட்சி, ஒருவேளை காரு, பங்களா, வீடு, சொத்து, சுதந்திரம், நல்ல வருமானம், திருமண காலங்களில் சிலர் வரதட்சணை, நிறைய பணம், நிறைய நகை, கிலோ கணக்கில் எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அது வாழ்க்கையில் தகப்ப வீட்டிலேருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் அது நிச்சயமாக உலக பிரகாரம் வந்த ஆசீர்வாதம் அல்ல. ஒரு வறட்சி தான். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஓட்டி மேலே ஓட்டி சம்பாதிச்சு எவ்வளோ பணம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம அதை அனுபவித்தாலும் சரி, அது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா வறட்சியை குறிக்கும். வறட்சி தான். அதில் நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. எவ்வளோ இருக்குது, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஜீவிதத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எவ்வளோ பார்க்குறோம், நம்ம செய்தித்தாள்களில் பார்க்குறோம். அநேகருடைய வாழ்க்கையும் நிம்மதி இல்லாததுனால அவர்கள் மாண்டு போகிறவங்களா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலேப்புடைய மகள் அக்சாள். அக்சாள் என்றாலே பணிந்து கொள்பவள் என்ற பொருள். அப்போது காலேப்புடைய தம்பியுடைய மகனுக்கு தான் அக்சாளை திருமணம் செய்து கொடுக்குறாரு. தம்பியுடைய மகன் ஒத்தனேர், அவருக்கு தான் தன்னோட மகளை திருமணம் செய்து கொடுத்து தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு அக்சாள் கடந்து போகிறான். தகப்பனுடைய வீட்டை விட்டு. தகப்பன் ஏற்கனவே நிறைய ஆசீர்வாதங்கள் அவர் கொடுத்துருக்கிறாரு. இருந்த போதிலும் போகும்போது திடீர் வந்து மறுபடியும் என்ன செய்கிறா, அவங்க தகப்பனார்கிட்ட கேட்குறான். அவர் கேட்குறது என்னன்னு கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இவ்வளோ தந்தனம்மா ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் கேட்குறான், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தேன். நீங்கள் தந்ததெல்லாம் வறட்சி தான். ஆனால் இப்போ எனக்கு ஒரு செழிப்பான நிலம் வேணும், செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் வேணும்.
அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உலக தகப்பன் நமக்கு கொடுக்கறதெல்லாம் வறட்சி தான். ஆனால் பரிசுத்த ஆவியான நம்ம கொடுக்கறது செழிப்பு. 5 அப்பம் 2 மீனே செழிப்பாக்கின தேவன். ஒரு பிடி மாவு எண்ணெய் தான் செழிப்பாக்கின தேவன். ஒருவேளை நம்ம டின்னா இருந்தால் தான் செழிப்பு, இல்லவே இல்லை. அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதமே நமக்கு குறைவில் நிறைவாக்குற தகப்பன் நம்மோட இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய திறமை, எனக்கு எல்லாம் அறிவு எல்லாம் இருக்குது, ஆனாலும் கூட எனக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் வறட்சாவே தெரியுது. ஆனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். இந்த கால வேளையில் 8வது மாதத்தின் கடைசி மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தர் நம்மோட ஒரு வார்த்தை கொண்டு பேசுகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் பரலோக தேவனை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை பிறந்தவங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன் தாவிது சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு என்னங்க பணம் இல்லையா, பொருள் இல்லையா, ஆட்கள் இல்லையா, தேசத்தை பாதுகாக்க எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, எனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து தான் வரணும். இன்றைக்கி நீங்களும் நானும் அதுதான் எப்பொழுதும் தினந்தோறும் ஆண்டவரே, என் திறமை, என் பிரயாசம், என்னுடைய ஞான பலம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதப்பா, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரை கேட்கணும். வேதத்தில் அப்படி ஒரு சிலருடைய வாழ்க்கையில் தெய்வத்தினிடத்துலேருந்து ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக பார்க்கும்போது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ஆபிரகாம் முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரர்களோட குடும்பத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறாரு. அழைக்கும்போது பாருங்க, அப்போ எப்படி அழைக்கிறாரு, 12வது அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையோ உன் இனத்தையோ உன் தகப்பனுடைய வீட்டையை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆண்டு சொன்ன உடனே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் புறப்பட்டு போன நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தகப்பனார் தேராகுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து போந்து அவர் மரித்து போனார். அந்த சூழ்நிலையில் தன்னுடைய குடும்பத்தாரோடு அவர் இருக்கும்போது கர்த்தர் கூப்பிடுகிறார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ அந்த இடத்த விட்டு வெளியே வந்தால் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற இடத்துல இருந்தால் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். உன்னுடைய காரியங்கள், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள், சில ஐக்கியம் இருக்கலாம், கர்த்தர் பிரியமில்லாத ஒரு கூட்டத்தில் இருக்கலாம். கர்த்தர் அதை விட்டு நீ வெளியே வரணும். வெளியே வரும்போது தான் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குருடனை கர்த்தர் அந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்குள்ளேயே அந்த குருடனை ஆசீர்வதித்து இருக்கலாம். மார்க் 8 சொல்லப்பட்டிருக்குது, ஆசீர்வதித்து இருக்கலாம். ஆனால் கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த பிற்பாடு தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் நமக்கு வர்ற ஆசீர்வாதம் அங்கே தடைப்பட்டு போயிடும். சிலருடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள்லாம் தடைப்பட்டு போயிருக்குது. ஆகையினால தான் கர்த்தர் இந்த நாளில் அந்த ஆபிரகாமை பார்த்து, நீ முதல்ல இங்கிருந்து புறப்படு. உன் இடம், உன் சூழ்நிலை எல்லாவற்றையும், உன் சொந்தம், உன் பந்தம் எல்லாத்தையும் நீ வேறு பிரிச்சு வா. எல்லாவற்றையும் சண்டை போட்டு வர சொல்றாங்க. வேறு பிரிச்சு வா. வேறு பிரிச்சு நீ ஜீவி. நான் உன்னை உயர்த்துறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிற விதங்களை 8 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உண்மையாகவே அவர் ஆசீர்வதிச்சாரா என்று சொல்லி பார்க்கும்போது அதே 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி காட்டுறோம் பாருங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உலக பிரகாரமான வெள்ளியும் பொண்ணு கிடைச்சது. அது இல்லாமல் உலகத்தின் மத்தியிலே பெரிய சீமானா இருந்தான். கர்த்தர் சொன்ன உடனே ஆபிரகாம் அங்கே கீழ்ப்படிஞ்சார். விட்டு வெளியே வந்த உடனே பாருங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். அதே போல கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய இருக்கிற அந்த சூழ்நிலையை விட்டு உன் ஆவிக்குரிய ஜீவத்தை கொஞ்சம் சிந்திச்சுப்பார்.
நீ அங்கேயே அந்த வேதனைக்குள்ளேயே அதே அவிசுவாசமான எண்ணம், அவிசுவாசமான வார்த்தை, அதே வேதனை, அதே புலம்பல், இப்படியே நாம் இருந்தோன்னா எப்படி நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? ஒருபடி மேலே வா, கர்த்தர் சொன்ன மாதிரி வெளியே வந்து பார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பார். ஆபிரகாமை கூப்பிட்ட விதமே ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இதன் மத்தியில் ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படினா இப்போனால நமக்கு நிறைய ஆலோசனைகள், உதாரணங்கள், நிறைய வேத சத்திய வசனம், நடந்த பரிசுத்தமான ஜீவி எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக வச்சிருக்கிறார். ஆனால் அந்த நாளில் ஒன்றுமே கிடையாது. கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் வெளியே வந்தார். அது மாத்திரம் ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிப்போம், உன்னை யார் சபிக்கிறாங்களோ அவங்கள சபிப்பண்ணார். அப்படி நீங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே கர்த்தர் அதே ஆதியாகமம் 12:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளாலே வாதித்தார். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம் வேதனைப்பட்டார். உடனே கர்த்தர், ஐயோ என் மகன் வேதனைப்படுறேன், என் மகனுக்கு நான் இந்த வேலை வடக்காடுன்னு சொல்லி பார்வோனுடைய வீட்டாரையும் அவனுடைய பகுதியில் கர்த்தர் மகா ஒரு வாதையாலே பாதிக்க ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, இன்னமாக 17 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 23 அபிமெலேக்கு, தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைக்கப்பட்ட ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், உன்னை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்? ஆண்டவர் எப்படி சொன்னார் பாருங்க. அது ஆண்டவர் ஒருத்தரை கர்த்தரை அழைச்சிட்டாருன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது. பாட்டு பாடிச்சு, உங்களுடைய கண்கள் என் மேலே ஆண்டவர், உங்களுடைய அழகான கண் என் மேலே பதிஞ்சிருக்குதுப்பா. கர்த்தாவை எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாவிட நீங்கள் என்னை ஒதுக்கல ஆண்டவரை. அல்லேலூயா. இந்த நாளில் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் பாருங்க, பார்வோனாங்க மகாவாதியால் வதிக்கிறது மாத்திரம் இல்லை, அபிமெலேக்கை பார்த்து சொல்றார், நீ அழைப்பித்த அந்த ஸ்திரீ நிமித்தமாய், அந்த சாராய் நிமித்தமாய் நீ செத்தாய், கர்த்தர் சோத்திரம். அது மாத்திரம் இல்லை, ஆபிரகாமை இன்னும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது 24வது அதிகாரத்தில் ஆபிரகாம் 1வது வசனம், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான, அவர் கூப்பிடும்போது 75 வயசுல கர்த்தர் கூப்பிட்டார் ஆபிரகாமை. இப்போ அவர் ரொம்ப வயசுல முதிர்ந்து போயிட்டாராம். வயதில் கூட ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார், கைவிடவே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை நான் சொன்னார். பேர் சொல்லி அழைத்த கர்த்தர், ஆபிரகாம் அழைத்த தேவன், அவருக்கு இவ்வளவு வந்த இக்கட்டில் சஞ்சலத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உதவியாக இருந்து யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்து பெரிய சீமான ஆக்கிருந்து மாத்திரமல்ல, ஏற்ற வழியில் உங்களுக்கு ஒரு கனியை கர்த்தர் தந்து ஈசாக்குடைய வாழ்க்கை 24வது அதிகாரத்தில் ஒரு நல்ல அழகான ரெபேக்காளை ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு ஏதுவாக, ஈசாக்குக்கு ஏதுவான ஒரு நல்ல ரெபேக்காளை கர்த்தர் ஒரு மனைவியை ஈசாக்கு கொடுத்து கர்த்தர் அங்கே ஆபிரகாமுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, 2வதாக பார்க்கும்போது யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கைக்கு நமக்கு நல்லாவே தெரியும். யாக்கோபு ஏசாக்கும் யாக்கோபுக்கு அங்கே பிரச்சனை வருது குடும்பத்தில். வரும்போது தகப்பனார் சொல்கிறாரு, நீ உடனே 2 பிள்ளைகளை ஒரே நாளில் நான் இழக்கக்கூடாதப்பா, நீ உங்கள் மாமா வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போ யாக்கோபு மாமா வீட்டுக்கு வர்றாரு. வர்ற வழியில் இந்த நாளுடைய வாகனம் போல நடராஜா சர்வீஸ் அப்படி நடந்து வரும்போது அவரை கொண்டு வந்ததெல்லாம் இழந்து போனார். ஒன்றுமே இல்லை. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் அவரை நல்லா ஆசீர்வதிச்சாரா யாக்கோபு. எப்படி ஆசீர்வதிச்சார் என்பதை ஆதியாகமம் 32:10 சொல்லுது, அடியாளுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பாத்திரம் அல்ல, நான் கோரும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே. அவ்வளோ ஆசீர்வாதம். ஒன்றுமில்லாமல் போனான், வெறும் ஒரு தடியோடு தான் போனான். சொல்கிறான், நான் வெறும் கோரும் கையுமா தான் அந்த பகுதியில் வந்தேன், ஆனால் என்னை இப்படி ஆசீர்வதித்தேன் ஆண்டவரே, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் எதுக்கும் தகுதி இல்லைப்பா, நான் பாத்திரம் இல்லைப்பா,
ஆசீர்வாதத்தை பார்த்து யாக்கோபு அவர் சொல்றாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாக்கோபுடைய கொஞ்சம் சரித்திரத்தை பின்னாடி நம்ம திரும்பி பார்த்தோம்னு சொன்னா, அந்த யாக்கோபுடைய அதாவது மாமனார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 31ஆம் அதிகாரம் 41, 42 வாசிக்கிறேன். இந்த 20 வருஷம் உங்களுடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உங்களுடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உங்களுடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்தில் நான் சேவித்தேன். 10 முறை என்னுடைய சம்பளத்தை நீ மாற்றினேன். 42 சொல்றாரு, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் தேவனும் பயபக்திக்குரியவருமாகிய என்னோட இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையா அனுப்பியிருப்பீர். என் தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரியிலே உண்மை கடிந்து கொண்டாருன்னு சொல்றாரு. மாமனாரை பற்றி சொல்றாரு. நான் உங்ககிட்ட வரும்போது 20 வருஷம் நான் வேலை செஞ்சேன். 14 வருஷம் உன்னுடைய மகளுக்காக 2 பேருக்காக, லேயாளுக்காகவும் ராகேலுக்காகவும் நான் என்ன செஞ்சேன், 14 வருஷம் வேலை செஞ்சேன். உங்களுடைய மந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக அது ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சேன். ஆக மொத்தத்தில் 20 வருஷம் செய்யும்போது என்னை எத்தனை முறை சம்பளம் எனக்கு மாற்றி மாற்றி கொடுத்த? 10 முறை என் சம்பளத்தை மாற்றிட்டேன். 10 முறை உன்னுடைய மந்தை காக்கிறதுல நான் எதுவுமே உனக்கு நஷ்டத்தை கொண்டு வரல. அப்படியெல்லாம் நான் உன்னை பாதுகாத்தேன். ஆனா என் தகப்பனுடைய தேவன் என்னோட இராமற் போனால், சிலருக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே தெய்வத்தை விட்டுருவாங்க. ஆசீர்வாதம் வர்றது வரைக்கும் எல்லா காரியங்களும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சர்ச்சுக்கு சரியா வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சுகம் ஆன உடனே அல்ல தேவை சந்திக்கப்பட்ட உடனே ஒரு உயர்வு வந்த உடனே மெதுவா அப்படியே கத்தரை விட்டு தூரமா விலகிடுவாங்க. ஆனா எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் யாக்கோபு சொல்றாரு பாருங்க, தேவன் என்னோட இராவிட்டா. அப்போ தேவன் யாக்கோபோடையே இருந்திருக்கிறார். காரணம் யாக்கோபு தேவனோடையே இருந்திருக்கிறார். இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் நிலைத்திருந்தால் நிலைக்கணும். நிலைக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களை யோவான் 15 சொல்றார் ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில நாம் ஆண்டவர்ல எப்படி நினைக்கிறோம்? கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தா மறந்துடுறோம், டைம் இல்லைன்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் எந்த சூழ்நிலையிலும் அவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கிற காரியங்களிலே, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற காரியங்களிலே நாம் சரியா இருப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். எடுத்த உடனே சிலருக்கு ஆசீர்வாதம் உடனே கொட்டிடுறோம்னு நினைப்பாங்க. உன்னுடைய ஜீவியத்தை பார்த்து தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இங்க அவ்வளவு அழகா சொல்றாரு பாரு, தேவன் என்னோட இராமற் போனார், நீ இப்போ என்ன ஆக்குவ மாமா, வெறுமையாக்கி போட்டிருப்ப. ஆனா தேவன் என்னோடு இருந்ததுனால என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் என் உண்மையும் என் நேர்மையும் என் தேவனோட நான் ஐக்கியப்படுகிற காரியத்தையும் பார்த்துதான் இந்த ராத்திரியில உன்னோடு பேசினார். என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா 24ஆம் வசனம், அது 31, 24 ஒரு வார்த்தை இருக்குது. சீரியா தேசத்தன் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நியாயத்திற்கு, அதாவது அங்க தோன்றி அவர் சொல்றாரு, நான் என்னுடைய யாக்கோபோட நியாயத்தை நன்மையை தவிர தீமை ஒண்ணு பேசாத, எச்சரிக்கையாய். நீ யாக்கோபோட, என் தாசனாகிய யாக்கோபோட நன்மையை தவிர தீமை ஒன்றும் பேசாத, நீ எச்சரிக்கையாய். எச்சரிப்பு கொடுக்குற. ஏனென்றால் என் மகன் எனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நேர்மையாக இருக்கிறான். அதனாலே என் மகனுக்கு விரோதமாக நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு கடிந்து கொண்டார். அந்த சொப்பட ராத்திரி வந்தது. இவர் அதை தான் சொல்றார், என் தேவன் என்னோடு இருந்ததனால உன்னை ராத்திரி கடிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உன்னை வாழாக்காம தலையாக்குவார். அது மாத்திரம் உனக்கு விரோதமாக உருவாக்க ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நீ கைட்டு செய்யும் பிரயாசத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. காரணம் இங்க யாக்கோபுக்கு அங்க நாம் பார்த்தோம், ஆபிரகாம் சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் ஆபிரகாமை பிதாவாகிய யெகோவா கூப்பிட்ட உடனே கீழ்ப்படிஞ்சு போனார். இங்க பார்க்கிறோம் யாக்கோபு நெருக்கமான சூழ்நிலையில கடந்து வரும்போது
இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு காரணம் ஒன்று இருக்குது அவனுடைய வாழ்க்கையில். 28, 21, 22 நான் வாசிக்கிறேன். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு வர பண்ணினால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் இந்த தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாக்குவேன். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணிக்கிட்டான். தகப்ப வீட்டை விட்டு அவர் அப்படியே தனியாக வராரு. வரும்போது அங்கே கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் கோல் தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில இரவு வந்தது. ஒரு இடத்துல அவர் நிறுத்துறாரு. என்ன இடம், எப்படிப்பட்ட இடம் ஒன்றும் தெரியாது. ஒரு கல்லை தூக்கி வச்சாரு, தலைமாட்டில் படுத்தாரு, நல்லா தூங்கினார். தேவதூதர் ஏறுறது இறங்குறதெல்லாம் தரிசனம் கண்டாரு. கர்த்தர் அவரோட பேசினார். எழுப்பின உடனே தான் இந்த பொருத்தனை சொல்கிறான். ஆண்டவரே, இந்த கல் நான் தலைக்கு வச்சு படுத்துறேன், இந்த கல் உமக்கு ஒரு வீடாகும். அது மாத்திரம் இல்லை, நீர் எனக்கு என்ன தரீரோ, இனிமே அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் எடுத்த பொருத்தனை, நீர் என்ன தரீரோ அதில் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன்னு ஒரு பொருத்தனை எடுக்கும். இன்னைக்கு கர்த்தரோட பிள்ளைகளே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பெறணும்னு சொன்னால் ஒன்று ஜெபத்தின் மூலமாக ஜெயிச்சிடலாம், உபவாசத்தின் மூலமாக ஜெயிக்கலாம். சில வேளையில் பொருத்தனையோடு ஜெயிக்க வேண்டும். பொருத்தனை ரொம்ப முக்கியம். பொருத்தனை கர்த்தரோட பிள்ளைகள் தேவ சமுத்திரம் வைக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அந்த பொருத்தனைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார். அவன் பொருத்தனை எடுத்தான். கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நான் சரியாக தரேன். இன்னைக்கு அநேகர் பொருத்தனை எடுப்பாங்க, செய்ய மாட்டாங்க. பொருத்தனை எடுப்பாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் யாக்கோபு இந்த ஆசீர்வாதம் பெற்றதுக்கு வெறும் கோலா வந்த கையும் கோலுமா வந்த என்ன 2 பரிவாரங்களோட நடத்தினீர். மாமனாரை கர்த்தர் வாயடைச்சு போட்டீர். மாமனாருக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொருத்தனை. தேவனோடு இவன் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான். அந்த பொருத்தனையை கனப்படுத்தணும். கர்த்தர் அதை கனப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு பொருத்தனை எடுப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தான் அது போகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது அப்படியே தளர்ந்து போயிடும். ஆனால் தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் எடுத்த தீர்மானம், எடுத்த பிரதிஷ்டை, எடுத்த பொருத்தனைகளில் நான் உறுதியாக இருப்பேன். நான் ஆண்டவர்கிட்ட, மனுஷங்கிட்ட நீ பேசலை, நீ கர்த்தரிடத்துல பேசியிருக்கிற. ஆகையினால் அந்த காரியத்தில் நீ உண்மையும் உத்தமமாக நீ இருக்கும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வேதத்தில் அப்படி பொருத்தனை எடுத்தது 1 சாமுவேல் 1:11 பார்க்குறோம். அன்னாள் அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் அவனை நான் கர்த்தருக்கென்று, நான் சவரன் கத்தி அவன் தலையின் மேல படாதபடி கர்த்தருக்கென்று அவனை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை எடுத்தான். அன்னாள் அப்படி ஒரு பொருத்தனை எடுத்தான். அடியாளை மறக்காம நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு என்றே ஒப்பு கொடுப்பேன். அவனுடைய தலையின் மேலே என்ன விட மாட்டேன், சவரன் கத்தி விட மாட்டேன். அப்படி ஒரு பொருத்தனை எடுத்தான். கர்த்தரோட பிள்ளைங்களை கர்த்தர் அண்ணாளுடைய பொருத்தனை கனப்படுத்தினார். ஒன்றுக்கு அண்ணாளுக்கு கூட மேற்கொண்டு ஒரு 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு, உயர்த்தினார். கர்த்தருக்கு சோத்திர அருமையான கர்த்தரோட பிள்ளைகளை, அந்த பொருத்தனை பிள்ளை தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடிய பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அருமையான கர்த்தரோட பிள்ளைகளை, பொருத்தனையின் பேரில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரியாக என் பிள்ளைங்க வளரலையே, பொருத்தனை எடுங்க, பொருத்தனை எடுங்க. எது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குதோ அதை கர்த்தருக்காக பொருத்தனை கொடுத்துருங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். நீதிமொழிகள் 31 ஒரு வசனம் இருக்குது. முதல் வசனத்தில் லேமுவேல் தாயாகிய அந்த தாய் சொல்றாங்க, லேமுவேலே என் பொருத்தனையின் மகனே, பொருத்தனையின் மகனே என்று சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. மதுபானம் குடிக்காத, மதுபானம் குடிச்சுனா நீ மாறிடுவேன். காரணம், உரியாவுடைய மனைவி பத்சேபா பிள்ளையை இழந்து போனான். 2வது பிள்ளையா எனக்கு கர்த்தாவே எனக்கு ஒரு பிள்ளையை தந்தா அதை உமக்காகவே வளர்ப்பேன். பொருத்தனை எடுத்தான். அதனால தான் பயங்கரமான ஒரு ஞானியாக மாறினார் சாலமோன். பெரிய அவரை போல ஞானி முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை. பொருத்தரின் மகனே என்று சொல்லுகிறத பார்க்குறாங்க கர்த்தரோட பிள்ளைகள். இந்த கால வேளையில் ஆபிரகாமை பார்த்தோம், கீழ்ப்படிதான்.
யாக்கோபை பார்த்தோம், பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்ததை பார்க்குறோம். பொருத்தனையோடு நாம் வாழும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம், மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதனை பார்க்க போகலாம். 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். அது ஓபேத்தை குறிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் அவனிடத்தில் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டையோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இங்க ஓபேத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஓபேத் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓபேத் உடன்படிக்கை பெட்டி அல்லது ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி ஒரு காவல் காக்கிறவங்க, ஒரு வாட்ச்மேன், காவலாளியாக இருக்கிறார். அதுதான் அவரோட வேலை. அப்படி அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் உடன்படிக்கை பெட்டி, அதாவது தாவீது ராஜா அவர் வந்த மாத்திரத்தில் மறுபடியும் உடன்படிக்கை பெட்டி அமீனதா வீட்டில் இருந்ததை எடுத்துட்டு அவர் வராரு. வரும்போது வழியில் ஒரு புது வண்டி தான், புது மாடு எல்லாம் வச்சு பரிசுத்தமாக அந்த புது வண்டியிலே ஆசரிப்பு பெட்டியை வச்சு கொண்டு வராங்க. வழியில் திடீர்னு அந்த மாடு மரளவும் பெட்டி விழுவது போல் இருக்கும்போது உசியாக இறந்து போனார், நமக்கு தெரியும். ஆனால் அந்த பெட்டியை எங்கே கொண்டு வைப்பேன், யார் இதுக்கு பாத்திரம்? ஓபேத் வீட்டில் அந்த பெட்டியை கொண்டு வச்சார். ஓபேத் அந்த வீட்டில் பெட்டியை வச்ச உடனே 3 மாதம் தான் அந்த பெட்டி இருந்துதான். அந்த 3 மாதம் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உன்னையும் உன் வீட்டாரையும் ஆசீர்வதிக்கணும். உன் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கணும், உன் மூலமாக தெரு ஆசீர்வதிக்கணும். நீ எங்கே போய் வேலை செய்கிற அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்கணும். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன, நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா அங்கே ஆசீர்வாதம் யோசிப்பாங்க. ஒரு இடத்துல இருந்தார், அங்கே எகிப்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிது. கர்த்தர் சோத்திரானா நெருக்கப்பட்டான். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தருக்காக ஜீவித்ததுனால தேவன் அந்த இடத்துல யோசேப்பு மாத்திரம் இல்லை, யோசேப்பின் மூலமாக தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு விரோதமாக எழுமனும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டாங்க கர்த்தரோட பிள்ளைங்க. இந்த நாளிலே நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்துப்பார். புது புது வண்டி தான் அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த வண்டியில் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேரக்கு முடியல. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அப்படி தான். நானும் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்துக்குவேன். ஆனால் நான் தசம்பம் கொடுத்துருவேன், சர்ச்சுக்கு போயிடுவேன், பந்தியில் பிரவேசிப்பேன். ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மள இருக்குதா? ஆனால் இந்த பெட்டி இங்கே புது வண்டியில தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது போய் சேர வேண்டிய இடம் சேர முடியல. கர்த்தருக்கு சோத்திரம். ஓபேத் வீட்டில் அதை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை விசாரிச்சாங்க, ஏன் இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு சம்பவம், ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்தது, ஐயோ என் தேசத்தில் இதை கொண்டு வந்து சேர்க்க முடியலையே. தாவீது எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பாரு. அந்த நாட்களில் எல்லாரும் வேதக்காரர்கள்லாம் அந்த நாட்களில் போட்டு அலசி பார்க்கும்போது அங்கே வேதத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா, 1 நாளாகவும் 15 அதிகாரம் 18 சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அந்த பெட்டியை சுமக்க வேண்டுமா? இந்த பெட்டியை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சுமக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு சோத்திரம். 1 நாளாகவும் 15, 13, 14 அந்த பெட்டியை சுமக்கணும். ஒரு மாட்டு வண்டி மேலே வச்சுட்டு அதை நடத்திட்டு வர்றது பெருசு இல்லை. அந்த பெட்டியை நீ சுமக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீ சுமக்கணும். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தருடைய மன்னா இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, கற்பனை இருக்கிறது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்குது. அந்த பெட்டியை நீ சுமக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நீ சுமக்கும் போது மாத்திரம்தான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அது யாரோ சுமக்கிறாங்க. என் மனைவி ஒழுங்கா போறாங்க, நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்றேன், எனக்கு டைம் இல்லை, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, ரொம்ப டயர்டா இருக்குது, வேலை செஞ்சுட்டு வந்தேன் டயர்டா இருக்குது, அதனால காலம்புற ஆராதனைக்கு வர சாயந்தரம் என்னால் வர முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லாக்அவுட் பீரியட்லாம் கர்த்தர் உங்களை என்னையும் சுத்திகரிக்க தான் கர்த்தர் இது போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் அது ரொம்ப பேருக்கு தெரியல. இன்னும் அப்படியே இருக்கிறோம். இன்னும் பார்க்க போனீங்கன்னா லாக்அவுட் பீரியட்ல இன்னும் இருந்த கொஞ்சம் நெஞ்சம் பரிசுத்தமும் போயிடுச்சு. ரொம்ப பேருடைய வீட்டில் ஜபம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏனோ தானே ஆகிப்போச்சு. பயம் இல்லை. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த செய்தி ஆன்லைனில் உங்களுக்கு கொடுக்குறோம். அதுவும் கர்த்தரோட பெரிய கிருபை எத்தனையோ சபைகளுக்கு இல்லை. ஆனால் நம்ம கர்த்தர் கிருபையாக கர்த்தரோட பிள்ளைகள் மூலமாக இந்த காரியம்லாம் உங்களுக்கு எப்படியாயிரம் மக்கள் வசனத்தை கேட்கணும், பலப்படணும், ஸ்திரப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். இம்மைக்கு மாத்திரம் இல்லை, மறுமையை ருசிக்கணும்.
தளர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இந்த பாரத்தோடு தான் இதை நாங்கள் விதைக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அதை ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப பேர் பண்ணலை. கஷ்டமாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை சுமக்கணும். இவன் சுமக்கக்கூடியவனாக இருந்ததுனால கர்த்தர் ஓபத் வீட்டை ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டானதையாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற பிள்ளைகள். நான் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நாம இதை சுமக்காததுனால தேவன் நியாயமானபடி சுமக்காததுனால, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நியாயமானபடி சுமக்காததுனால, ஏதோ சுமக்கிறோம் இல்லை, நியாயமானபடி கர்த்தர் கொடுத்த கட்டளை, நிபந்தனை, பிரமாணங்கள், வேத வசனம், எப்படி ஜீவிக்கிறோம், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எங்க போகணும், எங்க வரணும், என்ன பண்ணணும், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு ஒழுங்கு கிரமத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நியாயமானபடி நாம நடக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது நடக்காததுனால தேவன் அடி விழ பண்ணினார் சொல்றார். சுமக்காததுனால தேவன் அடி விழ பண்ணினார். அதுக்கு பிறகு லேவியர்கள் எல்லாம் தங்களை சுத்திகரித்து கொண்டு அதுக்கு பிறகு அவங்க சுத்தம் பண்ணி அதை சுமந்துட்டு வந்து அங்கே சேர வேண்டிய கர்த்தருடைய வீட்டில் அதை சேர்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்து ஆகையினால தேவ பிள்ளைகளை தாவீது சொல்றார், அடியானுடைய வீடு 1 நாளாகவும் 17:27 சொல்றாரு, தேவரீர் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. நீதிமொழிகள் 10:22 சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை வர. அப்ப கர்த்தர் தந்தாதான் ஆசீர்வாதங்க, அதுல வேதனை இருக்காது. நீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் போவாங்க, கூட என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா வேதனை. காரணம் என்ன? சுயம். தாவீது சொல்றோம், உம்முடைய வீடு என்றென்றைக்கும் உங்க நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். அவர் கொடுத்தாருன்னா ஆண்டவர் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 28:20 சொல்றாரு, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். 115:13 சொல்ற, கர்த்தர் பயப்படுகிற சிறியோரின் பெரியோரின் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆண்டவரே என்ன, எபேசியர் 1:3 கூட சொல்றாரு, அவர்கிட்ட சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் இருக்கிறது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 பேரை நம்ம பார்த்தோம். ஆபிரகாம கீழ்ப்படிஞ்சான், யாக்கோபு பொருத்தனையும் பேரில் எடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓபேத்தை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற ஒரு மகனாக இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை எல்லா சூழ்நிலை, திருமணத்திலேயோ அல்லது இழப்பிலையோ சந்தோஷத்திலேயோ எந்த சூழ்நிலையிலையோ நாம் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நாம் இருக்கிற எந்த சூழ்நிலை, அதே சூழ்நிலை கர்த்தர் காசு, ஒருவேளை அது உனக்கு சாபமாக கூட இருக்கலாம், அந்த இடம் தேவன் அதே ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் எந்த இடத்தையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கு காரணம் நீ கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கணும். இந்த நாளில கர்த்தர் உங்களோடு பேசுறது அதுதான். நீ சுமந்து பாருங்க, கர்த்தர் இவ்வளவு பெரிய காட்சி. ஆனா வேதத்துல இமைக்காக வாழ்ற மக்கள் எல்லா மனுஷனை கட்டில் பரிதவிக்கப்படுகிறவர்களா இருப்பாங்க. உதாரணமா நமக்கு தெரியும் ஏசா, லோத்து, இவங்களை நல்லா தெரியும். இவங்க எல்லாம் பாருங்க, ஆசீர்வாதம் தேடியும் கடைசியில் அவங்க என்ன செய்ய முடியலன்னா பெற்றுக்கொள்ள முடியாம போயிட்டாங்க. ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்பட்டு அதை பெற்றுக்கொள்ள முடியாம போயிட்டாங்க. அது மாத்திரம் லூக்கா 15 பார்க்கிறோம், மூத்த குமாரன் தகப்பன் வீட்டிலேயே இருக்கிறான். இளைய குமாரன் தான் இஷ்டம் போல போனான், சுத்தினான், அலைஞ்சான். மனம் திரும்பினா திரும்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மனம் திரும்பி வந்த பிற்பாடு ஆசீர்வாதம். ஆனா மூத்த குமார் பாருங்க, தகப்பன் வீட்டுல இருந்துகிட்டே அந்த ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் சுதந்திரிக்க முடியாம ஏதோ அந்த புது ரதத்துல போன மாதிரி தான், ஏதோ போனே வர செய்வேன், கடமை, எங்க அப்பாவுடைய இந்த சொத்து சுதந்திரம் பாதுகாக்கணும், அவ்வளவுதான். இதனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியல. அதனால தான் அவன் தம்பிக்காரன் வந்த உடனே அவனுக்கு அவ்வளோ எரிச்சலும் கோபமாக இருந்துச்சு. எங்க இருந்துகிட்ட? தகப்பன் வீட்டில் இருந்துகிட்டேன். தெய்வ பிள்ளைகள், இன்னைக்கு நீங்களும் நான் வரும் பரம தகப்பன் ஆகியவர்கள் கூடாரத்துக்குள்ளே இருந்துகிட்டு நமக்குள்ள இந்த மாதிரி சுபாவங்கள் இருந்தால் எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? இந்த காலவேளையில இந்த ஆராதனையில உன்னோட கர்த்தர் பேசுறாரு. ஒரு விஷயம், மனம் திரும்பி ஆண்டவரே, இந்த புருஷர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பெற்றதுக்கு அவங்க என்ன வழிகளை கடைபிடிச்சாங்க, அது ஒரு நான் கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். கஷ்டமான ஒரு வழியா இருந்தாலும் நான் கீழ்ப்படுகிறேன். ஒப்பு கொடுத்து பாருங்க.
பொருத்தனையின் பேரில் ஆண்டவரிடத்தில் தீர்மானங்களை எடுத்து பாருங்க. அவருடைய வார்த்தையை சுமந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையோ ஜனங்களையோ ஆசீர்வதியோ தேவா, எங்களையோ ஜனங்களையோ ஆசீர்வதியோ தேவா. யாபேசின் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம், ஆசீர்வதியோ எங்கள் நல்ல கர்த்தரே. யாபேசின் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம், ஆசீர்வதியோ எங்கள் நல்ல கர்த்தரே. பாவிகளுக்கோ துரோகிகளுக்கோ நன்மை செய்பவர் என்னை ஆசீர்வதியோ. அமையா, பாவிகளுக்கோ துரோகிகளுக்கோ நன்மை செய்பவர் என்னை ஆசீர்வதியோ. ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையோ ஜனங்களையோ ஆசீர்வதியோ தேவா. கீழாகாமல் மேலாவா என்று சொன்னே, வாலாகாமல் தலையாவா என்று கூரைத்தே. கீழாகாமல் மேலாவா என்று சொன்னே, வாலாகாமல் தலையாவா என்று கூரைத்தே. ஆசீர்வாத ஊற்றே தீரக்கட்டுமே, ஆசீர்வாத மழை என்ன பெய்யட்டுமே. ஆமாப்பா, ஆசீர்வாத ஊற்றே தீரக்கட்டுமே, ஆசீர்வாத மழை என்ன பெய்யட்டுமே. ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையோ ஜனங்களையோ ஆசீர்வதியோ தேவா, எங்களையோ ஜனங்களையோ ஆசீர்வதியோ தேவா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, யாபேசின் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களையும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். கீழாகாமல் மேலாக்குவேன்னு சொன்னீர். அக்சால் தகப்பனிடத்துல வந்து எனக்கு வறட்சாந்து கொடுத்தீங்க. எனக்கு ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டம் வேணும், ஒரு நீர் வளம் நிரம்புன ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் கேட்கும் போது ஆண்டவரே, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் கொடுத்தீர். சகரபலமா துரபலமா குரமா. இந்த கால ஆராதனையில ஆவியானவரே, எங்களுக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதம் போதாது. இதுல கண்ணீரில் இருக்கிறோம், கவலையில இருக்கிறோம், பிரச்சனையில இருக்கிறோம். எங்களோட குறை குற்றங்களை இந்த நாளிலே உடைய தூது மூலமாய் வெளிப்படுத்தி தந்திருக்கிறீர். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இடையூறாய் இருக்கிற அவிசுவாசமான எண்ணங்கள் சிந்தனைகளை ஆண்டவரே பொல்லாங்கன்னு கொண்டு வந்திருக்கிற எல்லா கிரியாக்களையும் கட்டாந்த வழும்படியா ஜெபிக்கிறான். கண்கள் திறக்கப்படட்டும், இருதயம் உடையட்டான், நீதியால் இருதயம் திறந்தது போல திறக்கட்டான். ஐயா, உமக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ள எப்படியாவது இனி ஆயில கர்த்தரை நான் புட்டிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை புட்டித்து ஆண்டவரை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்தையா. கர்த்தாவே, இந்த தூது கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும், குடும்பங்களை ஆசீர்வதிக்கும். யார் இதை கேட்கிறாங்க அவங்க வீடெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க, பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டையா. உடைய நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. சோத்திரம். சபை பிள்ளைகளை தொடர்ந்து நேரம் ஆசீர்வதிங்க. ஆவியானவர், எங்கள் தேசத்து அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் செபிக்கிறோம். தெய்வமே, அவங்களோடலாம் இடைப்பட்டு துரிதமாய் ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு தந்து எங்க சிறையிருப்புகள் எல்லாம் மாற்றப்பட்டு விடுதலையோடு துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருக்கட்டும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா, அந்த லைவ்ல எங்களுக்கு பேசும்படியாக இப்படிப்பட்ட யூடியூப் மூலியமா உதவி செய்யற மகனை ஆசீர்வதிக்கணும் ஐயா. மகனுடைய எல்லையை ஆசீர்வதிக்கணும் ஐயா. குடும்ப தேவைகளை சந்திக்கணும் ஆண்டவரை. உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியான தொடர்ந்து எங்களோட இடைப்படுகிறாங்க. எல்லா துதி கனமகிமை உங்களுக்கே நாங்கள் செலுத்துறோம். இந்த புது மாதம் ஒரு விசை கூட எங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தில் பிரவேசிக்கட்டாண்டவரை. இன்று எடுக்கிற அந்த தீர்மானமே பிள்ளைகளோட ஜீவித்தில் அறுவடை பார்க்கட்டும். எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிற பிதாவே, பொறுப்பெடுப்பீர். இயேசு நாமத்தில் பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமா வயது திரும்ப வாத வயது பொருளாகி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயம் செய்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்கள் நம் அனைவரோடு கூடிய ஆசீர்வாதம் என்றென்று நிலையாக நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். Praise. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah.